கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். சரி, ஆறாவதுனால இந்த பாட்டு மட்டும் போட்டு பசங்களே பண்ணக்கூடாதுன்னு கூட எனக்கு ஒரு ஆசை. இந்த பாட்டை மாத்திரம் போட்டுட்டு பசங்களே பண்ணக்கூடாது. முசிறி திருவிருந்தில் கூட வேறு எந்த சாட்சியும் விட மாட்டேன். இந்த பாட்டுக்கு தொடப்பட்டவர்கள் மட்டும்தான் சாட்சி சொல்லப்படும், வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த பாட்டை கேட்டால் நான் அழுகாமல் இருக்க முடியும். இந்த பாடலை கேட்டு நெஞ்சு நெஞ்சா குத்திக்கிட்டு இளவு வீட்டில் ஒப்பாரி வைக்கிறது போல் ஒப்பாரி வைக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படி ஞாயிற்றுக்கிழமை நடந்துருமோன்னு எனக்கு இதாக இருக்குது. அதாவது இந்த பாடலில் ரெண்டு விதமான கருத்துக்கள் நான் சொல்கிறேன், விளங்கிக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக அந்த பாட்டு கட்டியிருக்காங்க. ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவருடைய அன்பை வச்சு தெரிஞ்சுக்கணும், ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நினச்சி உன் கேள்விக்கு பதில் இருக்குது, உன் வியாதிக்கு சுகம் உண்டு, உன் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த பாட்டை கட்டுறாரு. நான் ஆண்டவருடைய வார்த்தையை வெளியே சபையில் போய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு தேவன் தந்த அறிவு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விசுவாசி கூட வியாதியிலேயோ வறுமையிலேயோ கண்ணீரிலேயோ இருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. இதை நான் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இதை நெஞ்சை கிழிச்சிட்டு கரடியாக கத்தி பார்த்துட்டேன், ஆந்திராவிலையும் கத்தி பார்த்துட்டேன், தமிழ்நாட்டிலையும் கத்துறேன். இன்னும் நம்ம சபை விசுவாசிகளுக்கே இன்னும் காதுக்குள்ளே கூட போய் எட்டல, காதுக்குள்ளே கூட போய் எட்டல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை நம்ம சொன்னால் எடுத்துக்கணும், அதான் விஷயம். அதனால் அதை நினச்சி இந்த பாடலை பாடும்போது எனக்கு இன்னொரு பக்கத்து பொங்கிக்கிட்டு வருது அழுக. இதுதான் உண்மை, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்துருக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் வெளியே போகிற எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்கிறேன். ஒரு சின்ன தும்மல் கூட இல்லாமல், ஒரு சின்ன கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணு கலங்காமல் கூட பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் தேவனுடைய சித்தம். ராஜா மாதிரி வாழ முடியும், ராணி மாதிரி வாழ முடியும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதை விளங்கிக்காததுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு சுயபலத்தில் ஓடிக்கொண்டு கடவுள் இல்லாத ஒரு நாத்திகவாதி போல சுயபலத்தால் அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் மேன்மையும் இல்லாதபடி கடவுளை சும்மா வாயில் கடவுள்னு சொல்கிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க. கடவுளை சும்மா அவங்க வாயில் கடவுளுக்கு சொல்லுங்கிறோம் இல்லையா. மற்ற 7 நாளும் அந்த 6ஆம் நாள் முடிச்சுட்டு போன எல்லா நாளுமே கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய வல்லமையை பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை. இதுக்கு பிசாசு என்ன பிரதானமாக ஜனங்களை கட்டி வச்சிருந்தாத்தினால அப்படின்னு சொன்னால், நீ யோகிதை கிடையாது, நீ பரிசுத்தம் கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டான். இன்னைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். உனக்கு என்ன இல்லை? யோகிதை இல்லை. உனக்கு என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. உனக்கு என்ன இல்லை? ஜபம் இல்லை. உனக்கு என்ன இல்லை? உபவாசம் இல்லை. உனக்கு என்ன இல்லை? உண்மை இல்லைன்ட்டான். எதுவுமே இல்லைன்ட்டான். யாராட்ட எது இல்லையோ அதான் சொல்லிட்டான். அதனால ஆசீர்வாதத்தை நினைச்சு கூட யாராலையும் பார்க்க முடியல. அப்ப ஆசீர்வாதம் யாருக்கு தான்? பிசாசு என்ன சொல்றான்? ஆசீர்வாதம் யாருக்கு தான்? உண்மையா இருக்கிறவனுக்கு. என்ன சார்? உண்மையா இருக்கிறவனுக்கு கேளுங்க, சொல்றேன். உண்மையா இருக்கிறவனுக்கு, பரிசுத்தமா இருக்கிறவனுக்கு, புரியுதுங்களா? அன்பா இருக்கிறவனுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கீழ்ப்படுகிறவனுக்கு அப்படின்னு பேய் சொல்றோம். யார்தான் சொல்றோம்? பேய் சொல்றோம். இப்போ பைபிள் அதை சொல்லலையா? கட்டாயமா சொல்லுது. அதுக்காக பிரச்சாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. திருடலாமா? திருடக்கூடாது. அது 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கே தெரியுமே. 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கே தெரியுமா சார்? இப்போ நாங்கள் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் இல்லாததுனால ஆசீர்வாதம் இல்லை என்று யார் சொல்றா? பிசாசு சொல்ற. இதான் விஷயம். அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. எனக்கு நல்ல புருஷன் கிடைக்கல, எனக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல, நான் பட்டியாட்டில் பிறந்தேன், என் வாழ்நாள் முழுக்க இப்படி தான் அப்படின்னு பேய் சொல்றது தான் தனம் கேட்குதோ இல்லையா. இங்க கர்த்தர் சொல்றத தனம் கேட்கல.
அதான் ஒருத்தன் ஆண்டவர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறான், ஒருத்தன் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஆண்டவர் எனக்கு சுதந்திரான்னு சொல்றாரு, அவனுக்கு வந்து அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த ஊர்ல எத்தனையோ பேர் அழுதுட்டு இருக்கான் தெரியுமா? தெரியாது நமக்கு. எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் நைட் தூக்கம், என்னைக்கா ஒரு நைட் தூங்காமல் இருந்திருக்கியா கவலைனால? அந்த பொறுப்புனால தான் உனக்கு தண்ணீர் வரல. உனக்கு இந்த பாட்டில் உன் வாழ்க்கை கஷ்டமா இருந்தது கிடையாது உங்களுக்கு? தாங்க முடியாதபடி ஒரு நாள் கஷ்டம் வந்தே கிடையாது உங்களுக்கு? அந்த கஷ்டத்தின் ஊடா போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பாட்டு சொல்லு. கஷ்டம் இன்னைக்கு முஸ்லிம்கள் வந்து இந்த ரம்ஜான் அன்னைக்கு 40 நாள் உபவாசம் இருக்காங்களா சார்? அதுக்கிட்ட அவங்க சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரணம் என்னன்னா, பிறருடைய கஷ்டம் இவங்களுக்கு தெரியணுமா. யாரு கஷ்டம்? என்ன கஷ்டம் சார் அப்படின்னா, அட்லீஸ்ட் வயிறு காய விட்டு பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பசியோட அருமை என்ன அப்படிங்க. பசியோட அருமை, பசியோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு நாம சொல்றோம். என்னமா பிறருடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதாம மனுஷன். நீ மனுஷன் தான், நீ சொல். நீ மனுஷன் தான், நீ சொல்ல போற. அப்ப பிறருடைய கஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? நீ ஏதோ ஒரு கஷ்டப்படும் பொழுது அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியும். அப்ப நீ கஷ்டப்படுங்க, பிறருடைய கஷ்டத்தை பார்த்தாவா நமக்கு தெரியாதா? இவ்வளவு பேர் குழந்தை இல்லாம அழுகிறது ஒண்ணு தெரியாதா? குழந்தை இல்லாம எத்தனை பேர் அழுகுறாங்க, சமாதானம் அழுகுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியாதா உனக்கு? அந்த கஷ்டத்தை நீ கொஞ்சம் கூட உணர மாட்டியான்னு கேட்கறேன். கண்டிப்பா உணரணும். அப்ப அந்த உணர்ந்து இந்த பாட்டை பாடிட்டோம்னா இந்த பாட்டு எங்கேயோ போயிருக்கு. உனக்கான எல்லாம் ஏற்று செஞ்சு வச்சிருக்காரு, நீ ஏத்துக்காம இருக்கிறியாப்பா அப்படிங்கிறதுதான் அந்த வேதனைக்குரிய ஒரு காரியம். சரி, அப்ப நம்ம பிறருடைய கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது புரஜாதிகளுக்கு சொன்னது, நான் நம்மளுடைய சபைகளுக்கு சொல்றேன். அதே போல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்முடைய தீர்வுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர்கிட்ட தீர்வு இருக்குது. நம்ம பிரச்சனைக்கு என்ன இருக்குது? அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கவலை இல்லைங்க, தீர்வு உண்டு. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஒரு ரகசியம் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தா நான் மறுபடியும் சொல்றேன். பரிசுத்தத்தின் அடிப்படையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. பரிசுத்தத்தின் அடிப்படையில, ஆமா, இதை போய் நான் திருச்சியில போய் மேடை போட்டு பேசினேன்னா அதே இடத்துல என்னை கல்லெறிஞ்சு கொள்ள இந்த திருச்சியில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. உன் பரிசுத்தத்தினால, உன் பரிசுத்தம் வந்து ஆசீர்வாதத்தின் அளவுகோல் அல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் மேடை விட்டு இறங்கினேன். மேடை விட்டு 2 ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ள என்னை அத்தனை பேரும் கல்லெறிஞ்சு இறஞ்சிடுவாங்க, கொண்டுருவாங்க. சிறுவையில ஏசுல கொண்ட மாதிரி என்னை கொண்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னா, பரிசுத்தம் தான் என்னது. அப்படித்தான் நானும் பிரசங்கம் பண்ணேன், அப்படித்தான் கர்த்தரும் பழைய ஏற்பாடு வரைக்கும் சொன்னார். ஆனா புதிய ஏற்பாடு என்று சொல்லி வரும் பொழுது தேவன் நம்மை பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்றாருங்க? கிருபைங்கிற ஒரு வார்த்தை உள்ள ஒரு என்ன வார்த்தை? கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கக்கூடிய, தகுதியை கணக்கில் எடுக்காமல் காண்பிக்கும் தயவு. தகுதியை கணக்கில் எடுக்காமல் காண்பிக்கும் தயவு, அதுக்கு பேரு கிருபை. அப்ப கர்த்தர் எதை கணக்கில் எடுக்கிறேங்கிறாரு? தகுதியே கணக்கில் எடுக்கிறீங்க. இதுதான் வார்த்தைக்கே அர்த்தம். இதுதான், நான் தகுதியை கணக்கில் எடுக்கணும். அப்புறம் பரிசுத்தத்தை அப்படி கணக்கு எடுப்பாரு. அப்ப என்ன, அப்ப எப்படிதான் நீ ஆசீர்வதிக்கிற? தகுதியே வேணாமா? கிருபையினால உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, கிருபையினால உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதாப்பா கிருபை. தகுதி இல்லாதவன நான் ஆசீர்வதிக்கிறதா கிருபை. கிருபையின் படி நான் இறங்குறேன் என்று சொல்லி தேவன் கிருபையின் படி புதிய ஏற்பாட்டு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இதுவும் சொல்லியும் கூட ஜனங்களுக்கு என்ன செய்யறதில்லை அப்படின்னா அது புரியுறதில்லை. ஜனங்களுக்கு என்ன செய்யறதில்லை,
மறுபடியும் என் உழைப்பு, என் பரிசுத்தம், என் ஜபம், என் உபவாசம், இதன் அடிப்படையில் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு பேய் சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்டு பேய் வார்த்தையை விசுவாசித்து பேய்க்கு பிள்ளைகளாகி போய்கிறாங்க. பேய்க்கு பிள்ளைகளா போயிட்டாங்க. இப்போ உட்காந்துருக்க சில பேர் கூட பேய்க்கு பிள்ளைகளா நம்ம போயிடுறோம். அவன் நம்மளை பெக்கல, ஆனா நம்ம வாலியண்டரா போயிட்டு அவனை தகப்பனா அவனை நம்ம தத்தெடுக்கிறது போல நம்ம போய் தத்தெடுத்து அவன் பேய் பிள்ளைகளா போய் உட்காந்துக்கிட்டு பேய் வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். நம்ம நான் என்னங்க செய்யறது? நம்ம எப்படியும் கார் வாங்குறது? நம்மளால கார் வாங்க முடியுமா? நம்மளால வீடு கட்ட முடியுமா? நம்மளால வாழ முடியுமா? இது இப்படியே இதான் சிந்தனை. இந்த சிந்தனை மாறுறதுக்கு தான் தானே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கேயும் வருவேன், அந்த சிந்தனை தான் நான் வாழுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ உங்கள்கிட்ட கர்த்தர் தான் பேசணும்னா பேய் தான் அப்படி ஏற்கனவே பேய் பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் தான் நீங்கள் எந்த மட்டும் பேசணும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு சில சந்தேகங்களை நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கடவுள் வந்து பொய் சொல்லுவாரா? என்னங்க சொல்ல மாட்டாரு. எப்படி? ஏன் சொல்ல மாட்டாரு? சொன்ன என்ன சொன்ன கடவுளே இல்லை. பரவாயில்ல. சொன்ன அவரு என் காலு செருப்புக்கு சமானம், என் ஆடு போட்ட புழுக்கைக்கு சமானம் தான். சாமி போய் சொல்லிட்டாங்க. சரிதா? தெரியுதா? நான் தனம் இன்னைக்கு திருவிருந்துக்கு ஒன்னாவது மண்டல ஏற்றிட்டு போ. உனக்கு நோட்ஸ் எடுக்கிற பொழப்பு தான் தெரியும். தமிழில் தெரியாது உனக்கு, ஆனா நோட்ஸ் எழுதுறது கிடையாது. யார் எழுதி தரும்? என்ன சொன்ன சார் கடைசியா? கடவுள் போய் சொல்ல மாட்டார். கடவுள் போய் சொன்னா ஒரு மனுஷனே கிடையாது. அவர் கடவுளே கிடையாது. எதுவுமே யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, அந்த தகுதி போயிடுதுங்க, அவ்வளவுதாங்க. அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? சொல்றது கடவுள் கிடையாது. அவர் என்ன எப்படி இந்த பைபிள் போய் எல்லாமே போய்ங்க. அவர் போய் சொல்லிட்டாருன்னா உலகமே போய், அவ்வளவுதான். ஆனா கடவுள் போய் சொல்ல மாட்டார். இது ஒரு சின்ன விஷயம் நான் வச்சுக்கோங்க. இந்த பாடலுக்காக இந்த 2-3 வரி எடுக்கிறேன். அந்த கர்த்தர் தான் பார்க்கணும். கடவுள் போய் சொல்ல முடியாது. சரி, ரைட், ஒத்துக்கிறேன். நானும் ஒரு பாயிண்ட் எழுதினா நாளைக்கு பேச முடியும். கடவுள் போய் சொல்ல முடியாது. சரி, ரைட்டு. இப்போ வந்து ஒரு வசனம் சொல்றேன். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. சரி, இப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு என்னை விசுவாசிக்கிறனால் கூடாது ஒன்றுமில்லை. சரி, இப்படி ஒரு வசனம் சொல்றேன். தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க. விசுவாசிக்கிறனால் எல்லாம் கூடும். சரி, என்ன சொல்ல வர? சொல்லுங்க. விசுவாசிக்கிறது ரைட்டு. அப்புறம் விசுவாசிச்சா என்ன நடத்த நடக்கும்? சொல்லுங்க சார். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே நடக்கும். அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இதை தங்கமாக்குனா கூட அதை இது ஆக்க முடியுங்கிற இதாவது அர்த்தம். முடியும். தேவனால் முடியுமா? முடியும். இதை குரங்காக்கணும்னா தேவனால முடியும். முடியாது ஒன்றுமில்லை. அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். தேவனால் முடியாது எதுவும் இல்லை. என்னால புரிஞ்சுங்களா? அப்ப இதை பாம்பாக்கவும் முடியும், குரங்காக்கவும் முடியும், குச்சியாக்கவும் முடியும், ஹெலிகாப்டராக்கவும் முடியும் ஒரு வார்த்தைக்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு என்னால கூடாது ஒன்றுமில்லை, உன்னாலையும் கூடாது ஒன்றுமில்லைங்க. அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப எங்க பிரச்சனைன்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு விசுவாசிங்களோ அந்த அளவுக்கு வந்து கூடாது எதுவும் இல்லை. நீங்க விசுவாசிக்கலாம். சரி, அப்ப ஒன்று நானே கேட்கிறேன். இப்ப என்னால எதையும் சாதிக்க முடியாது. முடியும். அந்த பாயிண்ட் வாங்க போதாது. முடியும். சரி, என்னெல்லாம் சாதிக்க முடியும்? என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும். எதை சாதிக்க முடியாது? நினைக்காத சாதிக்க முடியாது.
சாதிக்க முடியாதது என்று ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே இல்லை, நினைத்தா சாதிக்கலாம். கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என்னை விசுவாசிக்கிறனால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இன்னொரு வருஷம் சொல்றேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து கடல்ல சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சந்தேகப்படாமல் தன் இதயத்தில் சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்ப இந்த மலையை யாரு தான் பார்க்க முடியும்? கர்த்தரா விசுவாசியா? அங்கேயாவது விசுவாசி இருந்தாரு, இங்க யாருன்னு சொன்னாரு? யாரா இருந்தாலும் எவனாகிலும் அந்த வார்த்தை சொல்லுங்க. எவனாகிலும் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து சமத்தை தள்ளு போட்டு சொல்லி தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்னு நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ரைட். இப்ப மலையை பயக்கத்தக்க சக்தி மனுஷனுக்கு தேவன் தந்திருக்காரா இல்லையா? என்ன நம்ம எதை தான் வாழ்க்கையில பார்க்க போறோம் சொல்லுங்க. தெரியல, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க சார். இதெல்லாம் வாயில சொல்லிட்டீங்க. இது எப்படி கடவுள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது? இதான் கேள்வி. அவர் ஒண்ணுமே 10 பிசா நின்று வைக்கிறேன். நீ கோடீஸ்வரனா இருந்தா நான் பல கோடீஸ்வரன் ஆகிறேன்னு சொல்லலை. நீ 4 ஃபேக்டரி வச்சிருந்தா உன்னை திருச்சியிலே பெரியாள் ஆகிறேன்னு சொல்லலை. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா உன்னை பெரியாள் ஆகிறேன்னு கத்த சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த வார்த்தையை ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல? இதான் என் கேள்வி. நம்மளால ஏன் விசுவாசிக்க முடியல? சொல்லுங்க. செய்யலாம், விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்க முடியும். சரி, சிலருக்கு பொய் சொல்றது பிடிக்காது. சிலருக்கு பிடிக்காது. இப்போ உங்க பொண்டாட்டி பொய் சொல்லிட்டேன்னா நீங்க அந்த பொண்டாட்டியோட வாழ்வீங்களா? வாழ மாட்டோம். எனக்கு தெரியல கேட்க. எங்க அண்ணாரு எங்க அண்ணி சொன்ன ஒரே பொய்க்காக வாழ்க்கையை விட்டாரு, செத்தாரு. ஒரே பொய். அது பொய் கண்டுபிடிச்சாரு. நான் பொய்யை கண்டுபிடிச்சிட்டேன், ஒத்துக்கோன்னு தான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்ல. நீ ஒத்துக்கோ, நான் மன்னிச்சாருங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அதான் விஷயம். போயிடுச்சு, அவளோட வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கையே போச்சு. ஏன்னா எங்க அண்ணன் பொண்ணை வளர்த்துருந்தாருன்னா சித்ராக்கா என்ன பிள்ளைய விட்டது. சித்ராக்கா விட எங்க அண்ணனுக்கு 4 மடங்கு அறிவு இருக்குங்க. வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பாரு. ஆனா வாழ்க்கையில தோட்டார் அவரு. அவர் உயிரையும் காப்பாற்ற முடியல, அவர் பொண்டாட்டியும் செய்ய முடியல, அவர் பிள்ளையும் இன்னைக்கு அவுத்து விட்ட மாதிரி அவுத்து விட்டுருக்காரு. சரியில்லாமட்டு இல்லை, அது இப்போ அம்மா கண்ட்ரோல் இல்லாம மாதிரி சொல்ற வார்த்தை இப்பதான் இருக்குது. ஆனா கடவுளை பிடிச்சிட்டு கத்தடைய கிருபை. ஆனா அவருடைய கண்ணீர் வந்து கத்தரை பிடிக்க வச்சிருச்சு. அதனால எல்லாத்தோட நல்லா இருப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. கத்தரை உங்களோட சொல்றாங்க, எல்லாத்தோட தனால் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கடவுளை பிடிச்சிருக்காரு. அது பின்னாடி இந்த வார்த்தை எழுதி வச்சுக்க, சத்தாலும் நீ சாடி சொல்லுறாங்க. இன்னைக்கு சந்தர் இன்னைக்கு சகானா இல்லை, நான் மட்டும் சொல்றேன், புரியுதா? மதுமிதா இன்னைக்கு 30,000 சம்பாதிக்கிறா. மதுமிதா இன்னைக்கு தான் ரெக்கார்ட் ஆகுது. என்ன பயமா இருக்கு எனக்கு. என்ன இன்னைக்கு அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அக்கா பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு முசூரில். அவன் இன்னைக்கு தான் வரல, அவன் வீட்டுக்காரங்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாங்க. அப்போ வந்து அக்காவோட பொண்ணு, உஷா அக்காவோட பொண்ணு, உமா அக்காவோட பொண்ணு எல்லாரும் மேடைக்கு பின்னாடி அழகு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சகானா கீழே இருக்கிறாங்க. ஒருத்திக்காத அறிவு வேணும், ஒருத்திக்காத அறிவு வேணும். அவன் அப்பா இல்லாதக்குள்ளதான, அப்ப இல்லாத இல்ல, அவன் மனசு சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளை தானே. அவளை தூக்கி மேலே கொஞ்சம் பார்த்து சும்மா நிற்க சொன்னா, நான் பார்த்து நீ மேடைக்கலாம்னு சொல்லி மேடைக்கு வந்தோடனே அவள் போட்டுருக்க ட்ரெஸ் என்ன கொஞ்சம் சின்னதாக போட்டுருக்கோம். அவள் ட்ரெஸ் அந்த சோழிங்கிற ட்ரெஸ் அப்படிதான் இருக்கு. அது மேடைக்கு வந்தோன்னே இதெல்லாம் ட்ரெஸ்ஸாக புதுசாக திட்டினோடனே அவள் பொருள்னு அழுத்தான். நானுக்கிட்டு கீழே இருக்கேன். இதுதான் சித்தப்பா நான் வரலன்னு சொன்னேன் அப்படின்னா. அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா கிடக்கட்டும், அவளை வந்து ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் நிச்சயமாக நான் எங்கள் பரம்பரையில் அவள் ரொம்ப நல்லா இருக்கும், நிச்சயமாக நல்லா இருக்கும். நீ நான் சொல்கிறேன், எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவளை உயர்த்துவார் கர்த்தர். இது வரைக்கும் உயர்த்திருக்கிறாரு, இன்னும் உயர்த்துவார் அவளை. சரியா? சரி, இது எதுக்கு அந்த உதாரணத்தை தெரியல. நான் இந்த உதாரணத்தை எதுக்கு எடுத்துறேன்? சரி, யார் சொன்னாலும் போவோம்.
சரி ரைட்டு. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எது சொன்னாலும் நடக்குன்னு கரெக்டாக சொல்றோம். எது சொன்னாலும் நடக்கும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எது சொன்னாலும் நடக்கும். அப்படிதான் நம்மளை படைச்சிருக்காரு. இப்பயே வந்தீங்க அந்தம்மா இல்லையா? நீ ஞாயிற்றுக்கிழமை முஸ்லீம் ஒரு நாளாக உட்காரு. பரவாயில்ல உட்காரு. நீங்க பாடின பாட்டுலாம் என்ன, எனக்கு எப்படி அந்த பாட்டை வர்ணிக்கிறதுன்னு எனக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல, அறிவும் வரல, மூளையும் வரல. பாட்டு தானே அதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. புரியுதா? அவ்வளோ நேர்த்தியான, அவ்வளோ அழகான ஒரு நல்ல பாட்டு. சரி, இது காட்சி தெரியுங்களா? கொஞ்சம் காட்டுங்க. இப்படி பொழுது வைக்கிறோம். கரண்ட் போகணுங்களுக்கு தெரியாது. அடுத்த வாரம் சாந்தி மெழுகு வச்சு டப்பா மேலே ரெடியாக இருக்கணும். ஏற்றி பற்ற வச்சு அணைச்சி வச்சிருக்கணும். சாந்தி சந்திரா புரியுதா? இங்கே வந்ததுக்கப்புறம் அதை எடு, இதை எடு, கதை எடு சொல்லக்கூடாது. இந்த வெளிச்சம் வரும், அதே மாதிரி வெளிச்சம். தேவையான அடிச்சுக்கலாம். நீங்க வச்சுக்கோ. நான் வச்சுக்கோ. கல்யாணம் நடந்து தெரியா? இன்கமிங் சொல்றது உங்களுக்கு பேட்டரி இருக்கா? சரி, பகவானே. அப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து சமத்து கலந்து போன்னு சொன்னா நடக்கும். இப்போ நடக்குண்டே போனா என்ன அப்படி அர்த்தம்? நடக்குண்டே போய் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னா நமக்கு என்ன லாபம்? இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் நீ வரத்துக்கு முன்னாடிங்கன்னா, எனக்கு ஒரு துக்கம் இருக்குது, கர்த்தருக்கு ஒரு துக்கம் இருக்குது. அது என்ன துக்கம் அப்படின்னு சொன்னால், என்னம்மா புரிய என்ன சொல்லுங்க. நீ ஒரு பிள்ளையை பார்க்குற, அந்த அந்த குழந்தைக்கு வேணுங்கிற பணம் வேணுங்கிற எல்லாமே நீ கொடுக்க ரெடியாக இருக்கிற. நீ எல்லாம் சகல ஆசீர்வாதங்கள் உள்ள மகளாக நீ இருக்கிற. அது வந்து எனக்கு கணக்கு வராதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு எப்படி இருக்கும்? சரி, நீ கணக்கு டீச்சராக இருக்குன்னு வச்சுக்குவேன். அது நீ கணக்கு வரலன்னு சொல்லிட்டே இருக்கான். நீ சொன்னதை காதலே வாங்க முடியும். கணக்கு சொல்லி கொடுத்தா காதலே வாங்க முடியும். எனக்கு கணக்குனா பிடிக்கல வாங்குறான், எனக்கு வரலம்மா அப்படிங்கிறான். உனக்கு அர்த்தமாக இருக்குமா? அதுபோல் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமும் நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். எல்லா வல்லமையும் நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். அவரு போல நம்மளை உண்டாக்கி வச்சுட்டு நம்மளால எல்லாம் செய்ய முடியும்னு கர்த்தர் நம்மகிட்ட விட்டுருக்கிறார். என்ன புரியுதா? அப்படியா? நீ வரக்கு முன்னாடி 2 வருஷம் நடத்த சொல்லிடுறேன். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன்னு சொல்றதுக்காக நான் சொல்ல. ஆமேன்னு சொன்னதால தான் இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஏமாற்றப்படுகிறோம். அதான் அந்த விஷயம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னதுங்க? விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இப்ப தேவன் விசுவாசி எப்படி உண்டாக்கியிருக்காரு இதை மட்டும் பாருங்க. அவன் எப்படிப்பட்ட அதே அவருக்கு நிகராக உண்டாக்கியிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அற்புதங்களை தானும் செய்வான், எதிலும் பெரிதான காரியங்களை செய்வான்.
அப்போ எங்கே போயிட்டார் இந்த பாயிண்ட்டுக்கு? அவரோட எனக்கு என்ன லைட் அடிக்குது என் மண்டைக்குள்ள அப்படின்னா, புரியுதா? இப்போ கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? வரும்போது கேட்டேன், என்னம்மா இந்த டப்பா வந்து குரங்காக்க முடியுமான்னு கேட்டேன். என்னது? கடவுளால் ஆக்க முடியுமான்னு கேட்டேன். என்னது? நீ என்ன சொல்ற? தண்ணீரை திராட்சசமாக ஆண்டாள முடியுமா? இப்போ கர்த்தர் சொல்றாரு உன்னாலையும் முடியுங்கிறார். இங்கே நீ யோசிச்ச பிரியா, நான் திரும்பி சொல்கிறேன், உன் புருஷனுக்கு புரியாதுன்னா கூட நீ யோசி. நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தை எனக்குள்ளே என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வார்த்தை. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவர் கடவுளை போய் சொல்லுவாரா? சொன்ன என்னத்துக்கு ஆகும்? இந்த செப்டிக் டேங்க் பீக்கு சமம். அவர் போய் சொன்னாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நான் இயேசுக்கு சொல்ல முதல்ல கடவுளுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த கடவுளை எதுக்கு போய் சொல்லணும்? ஒரு பொய் சொன்னால் அதில் கடவுள் ஆகும். அதான் இப்போ கடவுள் போய் சொல்ல மாட்டார். அப்போ இந்த வார்த்தை பொய்யலை. இந்த வார்த்தை பொய்யலை. இப்போ பதில் சொல்லுங்கள். இப்போ என்னால் எல்லாம் முடியுங்கிறார். அப்போ நம்ம உட்காந்துட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இந்த தானே அம்மா எடுத்துக்கலாம். காலைல போனால் வேலைக்கு போனால் சம்பளம், வேலைக்கு போனால் சம்பளம், வேலைக்கு போட்டு சம்பளம் இல்லை. ஒரு கை ஒரு கால் இழுத்துச்சுன்னா நம்ம புருஷன் சம்பளம் தான். அவ்வளோதான். 2 கை 2 கால் இருக்கும் போதே யாரோ கொடுத்த வீடு இருக்கும் கட்டிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுவும் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுவீங்க? எப்படி ஆசீர்வாதமாக இருப்பீங்க? எப்படி வாழ முடியும்? அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆண்டவர் அறியாதவன்னு அப்படி தான் இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் அறிஞ்ச நீங்களும் இப்படி தான் இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு பிரசங்கம்? அப்போ எல்லாம் செய்ய முடியல. எவனாயிலும் இந்த மலையை பார்த்தினார். என்ன பார்ப்பார் பிரபு? இது என்ன சொன்னாரு? மழை போகாம போவதா? போகல. அப்ப நான் தான் கேட்டு என்னன்னு தெரியல. இன்கமிங் வருது. நான் பார்க்கலாம். கால் பண்ண அதை பார்க்காதீங்க. லைட்டை மட்டும் பாருங்க. இதை நினைச்சு அணைஞ்சிருமா? அது அணையாது. அணைக்கிறது எப்படி? ஜீரோ இப்படி அப்பாடி இதா 0 எடுத்துனா அனுப்பிடலாம். மறுபடியும் அதுலேயே அனுப்பணும். போதும், இது போதும். நீ பார்த்துக்கிறேன். வேணா அடிச்சு எதுக்கு பேட்டரி இல்லை அதை அடிச்சுங்க. இல்லை பரவாயில்ல. நல்லா இருக்கு பார்த்தா. இல்லை பேட்டரி நிற்கணும்ல. திரும்பி சிம் டு இன்கமிங்காக வந்துட்டு எப்படி சார்? இது வந்தா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா. என்ன குத்துதா குடையுதா? ஒரு யானையே வந்தாலும் என் கவனம் போகாது. உங்க கவனம் ஆகுனது சரி. அப்படிதான் முக்கியமானது இருக்குமான்னு கேட்டேன். சரி, புரியுதா? அப்ப எவன் பாருங்க. அப்ப கடவுள் கிறிஸ்தவனை மாத்திரம் இல்லை, மனுஷன் எப்படி படைச்சிருக்காரு பாரு. இப்படியா நாம சரிசமமா மலையை தூக்கலாம். இதை குரங்காக்க கடவுளால் முடியுமான்னு கேட்டால் நம்ம உடனே யோசிக்காம சொல்கிறோம் அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? என்னால் முடியும்னு சொல்லி உட்காந்துருக்காருப்பா, உன்னாலையும் முடியுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வரதில்லை. இதை நம்ம மண்டைக்குள்ளேயும் கொண்டு போகிறதில்ல, வாழ்க்கைக்குள்ளேயும் கொண்டு போகிறதில்ல, எங்கேயும் கொண்டு போகிறதில்ல. அது வசனமாகவே கிடக்குது. அவ்வளோ. ஆனால் அவர் சொல்கிறாரு என்னால் முடியாது, ஒன்றும் இல்லைங்கிறாரு. இதை திரும்பி பார்க்கறது நம்மளால் யாரும் ஆள் முடியாது. அந்த வசனத்தை திரும்பி பார்த்து நான் என்ன சொல்ல வரேன், இதை குதிரையாக்காத. புருஷனா மாற்றலாங்க நீ விசுவாசத்தில். நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாதுல்ல. இந்த அம்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு போகாமல் சம்பாதிக்கிற அளவுக்காவது இந்த அம்மா வரலாம்ல. இந்த அம்மா ஏதாவது ஒரு பொழுதுக்கு ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்காக ஒரு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். நான் ஏதாவது ஒரு ஜாப் பண்ணி ஒரு 5 லட்சத்துக்கு நான் வாங்க முடியும் இல்லையா? இந்த அம்மா ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படாமல் பழைக்கலாம்ல. முதல்ல ஆராதனைக்கு ஒழுங்காக வரத்துக்கு பார்க்கலாம்ல. எல்லாரும் தான் தொத்துட்டு இருக்கிறோம். நான் உன்னையும் மாத்திரம் சொல்லக்கூடிய, ஆனால் என்னையும் சேர்த்து நான் வருத்தப்படுறேன். அந்த வசனத்தை நான் என்ன ஆண்டவரே இப்படி நீங்கள் உண்டாக்கியிருக்கிறீங்க, இன்னைக்கு பாட்டுக்கு அதுதான் பிரேமா நடந்தது. புரியுதா? வியாதி நம்மளை மேற்கொள்ளாது. வியாதி நம்ம நினைச்சாது. இதுதான் தேவ சித்தம். இது யாராவது கேட்குறாங்கன்னா அப்படின்னா கேட்க மாட்டேன். கிறிஸ்தவனாவது கேட்குறாங்கன்னா கேட்க மாட்டேன். அதான் பெரிய வேதனை. வறுமை தேவனுடைய சித்தமே. அதுக்கு தான் அவர் வந்தாரு. அவர் வந்து அடிபட்டு செத்ததுக்கே காரணம் என்ன?
பாவம் வியாதி வறுமை, பாவம் தாபம் வியாதி வறுமை, வெள்ளி சோனி அந்த பிசாசனுடைய காரியம் இதை அழிக்க தான் அவர் வந்தார். வந்தார், ரத்தத்தை செஞ்சினாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. இப்போ நான் திரும்பவும் பழையபடி நான் பாவத்தில் வியாதியில் இருக்கிறேன், தாபத்தில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லையே. அவர் வந்தது போனாலும் வேஸ்டால போயிருக்கோம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்த்து நான் உன்னை மேன்மையாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது உண்மைன்னா அது உண்மைதான், அதை விசுவாசிக்கணும் நம்ம. அப்போ அது உண்மைன்னா அதுக்கு வழி வச்சிருப்போம், வச்சுக்க மாட்டாரா? இப்போ எங்கே தேடுறீங்க அந்த வழியை? எங்கே தேடுறோம் சொல்லு. சொல்லு, எப்படி வாயில இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃப்ரீயாக வச்சுக்கலாம். 30,000 சம்பளம்னு சொன்னேன், நாளைக்கு ஃப்ரீயாக போகுதா? போகுது. நான் கேட்குறேன், 30,000 சம்பளத்தில் நீ எப்படிமா உலகத்திலே திருச்சியில் எப்படிமா நீ பெரிய ஆக முடியும்? சொல்லு. 30,000 சம்பளத்தில் நீ திருச்சியில் பெரிய ஆக முடியுமா? கர்த்தரை விசுவாசி ரைட்டுமா. ஓ பிரேமா, நீ கேட்டனால இன்னொரு பசங்க வருது. சரியா? கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது சொல்லு. எனக்கு பாரு சும்மா தூசுலி மாதிரி மசில் சொல்லுது பாருங்க. எப்போ வரும்? நான் விசுவாசிக்கிறேன். எப்போ வரும்? பண்ணணும்ல, விசுவாசிக்காத பத்தாதுல்ல, வழி பண்ணணும். அதை தான் சொல்றேன். அது என்ன வழி பண்றீங்க? திருச்சியிலே பெரிய பணக்காரனாத்துக்கு என்னம்மா வழி வச்சிருக்கான்னு நான் கேட்குறேன். ஆண்டவன் தருவான், ஆண்டவன் தருவானா? ஆண்டவன் என்ன தருவானுக்கு? நம்ம முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி எடுக்கிற? அதான் கேட்குறேன் நான். என்ன முயற்சி எடுக்கிறீங்க? நான் சொல்கிறேன் பிரியா, கேட்டுக்கோ. நான் சொல்கிற ரொம்ப வேதனையோட வருத்தத்தோடு இன்றைக்கி திருவிழந்து நான் இவ்வளோ மெதுவும் பேசுகிறேன். செய்தி கூட எடுக்கல. ஏன்னா இந்த காலையிலேருந்து அந்த வார்த்தை என்னை போட்டு குழஞ்சி எடுத்து கிடக்குது. தேவனால் கூட அந்த உண்டுமில்லைன்னு சொன்ன வார்த்தை வந்து என்னையை போட்டு குழஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்னமோ செஞ்சுட்டு இருக்கு எனக்குள்ள. நானும் சேர்ந்து தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே, நானும் சேர்ந்து தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே, நானும் சேர்ந்து தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே என்று நான் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. என்ன முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க? இதான் கேள்வி. முயற்சி எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசிக்கணும்னு அர்த்தம். சரியா தப்பா சொல்லு. அப்போ நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கோம். நம்ம விசுவாசம் வீணாக போகும். நம்ம விசுவாசம் வீணாக போகும். உடனே நம்ம அழுக ரெடியாக இருக்கிறோம். புருஷன் செல்லன்னு அழுக ரெடியாக இருக்கிறோம். அம்மா செல்லன்னு அழுக ரெடியாக இருக்கிறோம். பொண்டாட்டி செல்லன்னு சொல்ல ரெடியாக இருக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? சரியா நான் சொல்லட்டுமா? நீ உங்களை பற்றி நான் சொல்ல, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்றது தான் தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் சொர்க்கத்தை அனுபவிக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாளைக்கு நான் சொல்கிறேன் காரியத்தெல்லாம். இதுதான் தேவனுடைய முழு விருப்பம். ஒரு மன கசங்கள் கூட வராமல் நம்ம இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். உனக்கு ஏதாவது ஒரு சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே அதை நீ தின்னு பார்த்தே ஆக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இவர் தான் நம்ம ஆண்டவர். அப்போ அவர் வந்து நீ நல்லா இருக்க தானே விரும்புவார். அதுக்கு மாறா நீ என்ன செஞ்சாலும் அது பேயினுடைய சிற்பம். இப்போ இந்த வசனத்தெல்லாம் நம்ம கேட்டு மழையை பார்த்து பேசினா போகணும்னு சொன்னால் உன் மகன் குடிகாரன் ஆகிட்டா இருப்பான். உன் புருஷன் ஒப்பாட்டி வச்சாச்சு, கவலைப்படக்கூடாது. அதுதான் அந்த பிரச்சனை. இந்த டப்பாவை குரங்கா மாற்ற தேவனால் முடியும்னா அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, இந்த டப்பாவை யானையாக மாற்ற உன்னால் முடியல. நான் இதை குரங்கா மாற்றினேன்னா நீ இதை என்னவா மாற்றலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன். இது ஒரு உதாரணத்துக்கு ரைட்டா? பித்தளையை தங்கமாக மாற்ற ஆண்டவரால் முடியுமா முடியாதா? உங்களால் முடியுமா முடியாதா? அப்போ உங்கள் புருஷங்காரன் பித்தளைனா தங்கமாக மாற்றணும்னு முடியாதா? நல்ல விஷயம். முடியும். நீ அழுதுட்டு இருந்தால் எப்படி முடியும்? அழுகக்கூடாது. விசுவாசம் தான் தேவை. உன் அழுக தேவையில்லை. கற்றுறது விசுவாசம் சண்டை கொண்டாடுவாங்க. அழுத விசுவாசம் சண்டையை கொண்டாடுவாங்க. சரியில்லை அதை பற்றியா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, மறந்துட்டு ஒரு காசு இதை எடுத்துக்கூட என்ன சொன்னாராம். ஒரு புருஷன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா எடுத்துடல. அப்பா ஏதோ ஒரு பாவம் வேதனை எடுத்தாலும் போயிடுச்சு. இப்போ உடனே பேய் பிசாசு சொல்லி அவன்கிட்ட போயிட்டு நீ சொன்ன ஒரு சின்ன வார்த்தை 10 விசாக்கு போகிற வார்த்தை அவள் கேட்டாலாம்.
அப்படின்னு ஒரு கோபம். அவகிட்ட போய் 5 பிசாவுக்கு போகாத வேலை நீ செய்யல, இதுக்கு போய் பாருங்க புருஷன் போச்சுக்கிறோம். இப்படி பார்த்தீங்க விஷயம் அப்படிங்களா? ஏதோ பெரிய விஷயத்தை நீ கீழ்படினா கூட சரி கோச்சிக்கிறது நியாயம். இது சல்லி பைசாவுக்கு போகாத விஷயம், இதுக்கு போய் அவன் கோச்சிக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுச்சு? சல்லி பைசாவுக்கு போகாத விஷயத்திலே முன்னாடி கேட்கலையா? உங்களை எப்படி வச்சிருக்கா, அவன் எங்கே வச்சிருக்கான்னு பார்த்துக்கோ. ஒரே நிகழ்ச்சிங்க 2 பேர்த்தையும் பேசுகிறோம். எப்படி சார்? ஒரே நிகழ்ச்சி 2 பேர்கிட்ட பேசுகிறோம். புருஷன் சண்டை, பொண்டாட்டி சண்டை, குடும்பத்தில் சண்டை, ஊரில் சண்டை, நாட்டில் சண்டை, வீட்டில் சண்டை, சமாதானம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. அப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மழையை பார்த்து பேசுனா போகணும்னு சொல்கிறாரு, நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். இப்படி இந்த பிரசங்கத்தை தமிழ்நாட்டில் எவனும் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம சபையில் கிருபியாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அது புருஷங்காரன் பாம்பாக இருந்தாலும் சரி, நரியாக இருந்தாலும் சரி, குரங்காக இருந்தாலும் சரி, பில்லி சூனி செஞ்சு வச்சு உன்னையும் பிரபுவும் பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். புரியுதா? நான் ஜெயிப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிச்சு காட்டுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெயமணி வீட்டுக்காரு சபைக்கு வர முடியாதுன்னு இருக்கிறார். ஜெயமணி வீட்டுக்காரு இப்போ ஜெயமணிக்கு ஃபோன் போட்டு பேசு, அது கவலைப்படுத்தினா நான் காது எடுத்துக்கிறேன். அதுக்காக புருஷ மேலே அக்கறையிலேருந்து கிடையாது. அது தெரியுமா? அவர்கிட்ட நான் ஏன் காலில் விடுவேன்? அவரை நான் கொண்டு வரதுக்கு எனக்கு வழி தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஊழியக்காரனாக இருப்பார், சபைக்கு வருவாருன்னா இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கு, இன்றைக்கும் அறிக்கை பண்ணிட்டு இருக்கு. உட்காந்து ஒப்பார வச்சு அழுதுட்டு இருக்கல. நீ என்ன வேணா நீ ஆடு, நீ என்ன வேணா சொல்லு, உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. அந்த ஆவியை நான் கட்டுறேன். புரியுதா? புரியலையா? 2 பிரசங்கத்தை கேட்டால் அவன் கீழ்படுகிறான். பார்ப்பதற்கும் பார்க்காததுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ பார்க்கறதுக்கு போகணும்னா பார்க்காதவனுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே இது பேயை பயன் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. அவரும் வரல, அவர் பிள்ளைங்களையும் கூட்டி வரல. அந்த இன்னொரு பொண்ணு ஒருத்தர் இருக்கிறான். அவள் மொதல் மாதம் சம்பளத்தை எனக்கு எடுத்து வச்சிருக்கா, இன்னும் தர விடல. தூக்கி இவர் செலவு பண்ணிட்டாரு. நீ எப்படி தருவ பார்க்கலான்ட்டு. ஜெயமணி வருது, புரியுதா? ஜெயமணி வருது, சபைக்கு போட்டான்னு பெர்மிஷனும் கேட்காது, நேராக கிளம்பி வந்துடும். இந்த பேய்கிட்ட பேசி சமாதானத்தை நான் இறக்க விரும்பல அப்படின்ட்டு கிளம்பி சார்ன்னு வந்துடும். சமாதானத்தை இறக்காது, புருஷங்கிட்ட இறக்காது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்குது. இது 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 எனக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அதை விட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கவங்களுக்கு தான் வேறு நேரம். நம்ம செய்தி இருக்குது, நம்ம பிரசங்கம் இருக்குது, நம்ம வாழ்க்கை இருக்குது. அவன் மலையை தூக்க முடியும்னு சொன்னால் என்ன பிரேமா? எனக்கு வேற பிரச்சனையுமே தேவையில்லைங்கிற. உன்னால எல்லாம் முடியுங்கிற கர்த்தர். உன்னால எல்லாம் முடியுங்கிற. இன்னொரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தான்பா நீ வரதுக்கு முன்னாடி. பிசாசு என்ன சொல்றான் ஜனங்கள் அப்படின்னா, உனக்கு பரிசுத்தம் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் குறைவு. கண்டிதானா? பரிசுத்தம் கொஞ்சம் குறைவு, ஜபம் கால்வாசி தான் பாருங்க, உனக்கு உபவாசம் சுத்தமா இல்லை, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிடலாம். அப்பா உங்க 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டேன். புரியுதா? அப்போ அதன் அடிப்படையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கல, கிருபையின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுவும் உலகத்தில் எந்த சபையும் சொல்லிக் கொடுக்காத சத்தியம். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் நம்ம அந்த மலையை பேக்கத்தக்கத்தனை பிறனே தேவன் தந்திருக்காருங்க. அப்போ நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசி விடாதா? சரி, அவர் விசுவாசிக்காத தடை என்ன அப்படின்னா, உன் யோகிதை சரியில்லைன்னு பேசி சொல்கிறான். அதுக்கு தான் இந்த கதையை இப்போ சொன்னேன். புரியுதா பிள்ளையா? அப்போ அங்கேயும் உன் பசுத்தை வச்சு தேவன் ஆசீர்வதிக்கிற. நீ ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால சொல்லுங்க, அப்படிதான் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு செவுட்டு குழந்தை பிறகுது. என்ன செய்யறாங்க? கொண்டுருவாங்க. என்ன அது? காது செவடியா?
கொஞ்சம் புத்தி பதவியமாக இருக்கு இப்போ. அவங்க தான் பார்த்துக்கோங்க. சரி இல்லை சார், நான் கேட்குறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். சொல்லுங்க. எந்த அடிப்படையில் சார் நீங்கள் அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கீங்க? அவன் என்ன சமாளிக்கப்பட போறானா? இல்லை, அவங்க குழந்தை அது. அது கூடா இருந்தாலும் 10 நிமிஷம் பிரோஜனம் இல்லை சார் உங்களுக்கு. அவன் சம்பாதிக்கிறத பற்றி இல்லை, அது நம்ம குழந்தை, நம்மளோட கடமை. குணங்களோட கடவுள் கொடுத்தது, அதை நம்ம வந்து அழிக்கக்கூடாதுல்ல. அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க இல்லையா, அழிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை படிக்குதா படிக்கலையா, ஒழுங்கா இருக்கானா அழகா இருக்கானா பார்க்கணும் அவசியம் இல்லை. அவன் வயசுக்கு அதை படிப்பான். அவன் இப்போ வளர்க்கறது நம்ம படிக்கவே மூளை கட்டு போச்சு, சுத்தம் பைத்தியம். அது நம்ம கடமை, வளர்க்கறது நம்ம கடமை. கழுத்து எப்படியா அதுக்காக அந்த குழந்தை வந்து கேட்டுக்கா சந்திரா, எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளை தகுதியை பார்க்காம நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சோறு போடும்போது ஆண்டவர் நமக்கு சோறு போடுறது படம் கண்டிப்பாக இதுதான் விஷயம். அதுதான் நானும் சொல்கிறேன், உலகம் ஏற்ற பண்ணி இதை நான் சொன்னால் உலகம் ஏற்ற பண்ணி கர்த்தர் ஃபார்முலாவே கொடுத்தார் கையில். கொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்ம யாரும் கொல்லாதவங்க. பரலோகத்தில் உள்ள நல்ல பிதா, அந்த வார்த்தையை பாருங்க, அப்படியே திருப்புறாரு. நல்ல பிதா, நீ பொல்லாதவன், நான் நல்லவன். இந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் நல்லவர் இல்லை. நல்ல பிதா உங்கள் தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ என்னை எங்கேருந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், உனக்குள்ள இருந்து என்னை படிச்சுக்கோ. இவ்வளோ பேராக பேசினார்ல, பேசினார்ல. இப்போ என் பிள்ளைங்க வாங்க நாளை காட்டுறாங்க, துறையில் ஒரு குழந்தை இருக்குதுங்க, 12-15 வயசு ஆயிடுச்சுங்க, மூளை வேலை செய்யாதுங்க, சாப்பாடு ஊட்டணுங்க, சட்டையை மாட்டணுங்க, ஒன்று கெடுத்தா கழுவி விடணும், வீடெல்லாம் நாடி தான் கிடக்கும், அவன் ஆயிருந்தான் கழுவி தான் அவனு. ஒரு சேரில் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அந்த சேரில் இப்படி பெல்ட் மாதிரி போட்டாங்க, அதில் உட்காந்துட்டு இங்கிட்ட ஒரு காலம் ஒரு காலம் விட்டுக்கணும், தான் கிடப்பான். அந்த ஒன்றும் தெரியாது, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இருக்காங்க சார். ஓகே சார், இது தாயன்பு. இந்த தாயன்பை பார்க்க 1000 கோடி மடங்கு தேவனுடைய அன்பு பெரிதாக்கு. அப்ப அந்த தேவனுடைய அன்பு உன் தராதரத்தை பார்த்து ஆசீர்வதிக்கலடா, அவருடைய பிள்ளைங்கிற ஒரு தராதரத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா இதையாவது நம்புறியா? இது நம்ம எப்போ ஒரு பொருளுக்கு என்னதான் வழி பண்ண போறீங்க அதான் சொல்லுங்க. இப்போ மலையை பார்த்து பேசுப்பான்னு சொன்னால் நான் யோகிதம் கிடையாது, எனக்கு ஜபம் பத்தாது, எனக்கு விசுவாசம் பத்தாதுங்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு புலி குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு ட்ரைனிங்கே கொடுக்காட்டாலும் புலி என்னென்ன செய்யுதோ அந்த குட்டி என்ன செய்யும்? அம்மா கத்தரலைங்க, சரி ஒரு வார்த்தை சொல்கிறேன், அம்மா குட்டி போட்டு செத்து போயிடுது. இப்போ புலி இது பூனையாக மாறிடுமா? இல்லை சொல்லுங்க, தெரியல. ஏன்னா இந்த டியூட்டி யாருது? கடவுளே. நல்லா கவனிங்க, தேவையில்லை பாபா அப்படி. கடவுளே என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த புலிக்கு என்ன செய்கிறாரு? அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்துட்றாரு. நான் சொல்றது புரியுதா? கடவுளே என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுத்துறாரு. 0 0 தான் அஞ்சு பிடிச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இல்லை வேணாம். கடைசி என்ன தான் சொன்ன எழுதுகிறேன். நல்ல பிதா இதெல்லாம் நாளைக்கு சொல்லுங்கதான். சரி, இதெல்லாம் கத்தர் பேசுனது இதெல்லாம் நான் எழுதி வச்சது இதெல்லாம் இப்போ கத்தர் சொல்லக்கூடிய காரியம். சரி, நான் ஐயோ இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு புலி குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த புலி செத்து போச்சு அப்படின்னா உடனே குட்டி பூனையா மாறாது, உடனே பயத்தோட போகாது. அதான் நான் சொல்ல வர மாட்டேன். அது மரம் ஏறுமா ஏறாதா? ஏறிடும். அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. அப்போ திரும்பவும் நான் உள்ளுக்குள்ள வந்துடுறோம். உள்ளுக்குள்ள வந்துட்டு அப்போ கடவுளுடைய பிள்ளைங்க நம்ம இருந்தோம்னா நமக்கு அந்த காரசாரம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும், புரியுதுங்களா? எல்லாம் இருக்கும். அப்போ நம்மளால செய்ய முடியும். கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வருஷம் இதே போல் கம்மியாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்த வருஷம் 5 சபைக்கும் பிரியாணி போகிற அளவுக்கு நீங்கள் வருமானத்தில் பெரிய ஆளாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதான் முடியுங்கிறதுக்கு அர்த்தம்.
சார் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிறது தேவனுடைய திட்டமே கிடையாது, கிடையவே கிடையாது. அதை நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு கற்றுக்கிறதுன்னு கற்றுட்டு சாகிறேன். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இத்தனை நேரம் உங்களை வச்சு அவங்களுக்கு புரிய வச்சோம்ல, இப்போ அவங்கள வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் நீங்கள் எனக்கு யோசிச்சு சொல்லுங்கள். இது சரியாக இருக்கலாம். நான் என் பதில் வேறு, உன் பதில் எப்படின்னு நல்லா பார்க்கலாம். பிரபுக்கு நல்லா கவனிச்சிக்கோ. நீ வந்து பக்கா கோடீஸ்வரன். என்னது பக்கா கோடீஸ்வரன். உன் புள்ள போய் கவர்மெண்ட் ஜாபில் போய் உழைக்கணும், டெய்லி காலையிலேருந்து ஃபேக்ட்ரியில் போய் கஷ்டப்பட்டு அவன் வேலை செய்யணும் அப்படின்னு நீ விரும்புவியா? நல்லா கேட்டுக்கோ, நல்லா அவசரப்பட்டு சொல்ல வேணாம். 15 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கிற. உன் பையன் நல்லா படிச்சுட்டான், இன்ஜினியரிங் பண்ண நல்ல அறிவு வந்துருச்சு. இப்போ ஆஃபீஸில் உட்காந்தாலும் உட்காராட்டினாலும் சொத்து வச்சுட்ட. இப்போ அவன் உட்காந்தாதான் உட்காரணும், கொஞ்சம் தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீ வந்து ஆசைப்பண்ணு. நான் ஆசைப்பட மாட்டேன் பிரபு, நான் ஆசைப்பட மாட்டேன். எது கற்றுக்கணுங்கிறதுக்காக? சரி கற்றுக்கணும். எது கற்றுக்கணும்? தொழில் இருக்குன்னு நீங்கள் தான் 15 தலைமுறைக்கு வச்சிருக்கிறீங்க. சரி, அவனை சொல்ல வேண்டிய இடத்துல இன்னொரு வேலைக்கு கூட வேலை நடந்துட்டு இருக்குது. அவனுடைய சொந்தக்கால அவ்வளவு சொத்து இருந்தாலும் கோடி சொன்னாங்க. அவனுடைய அதான் சொல்லுவேன். சொந்தக்கால எதுக்கு நிற்க வைக்கிறீங்க? அதான் 5 லட்சம் 5 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கீங்களே, அவன் எதுக்கு சொந்தக்கால? நீங்கள் பச்சா அவையான் பண்ணு சார். அவன் சொத்துனால வந்து சோம்பேறியான் சார். அவனை புத்தாளியாக இருக்கிறான். நான் சொல்லுங்க, அவன் அறிவாளியாக நல்ல பையன் தெரிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் அக்கா பையன் மாதிரி வளர்ந்துட்டான், இன்ஜினியர் ஆகிட்டான், நல்லா படித்தான், ரொம்ப நல்ல பையன். அவனையே போய் 8 மணி நேரம் கஷ்டப்படுத்திக்கிது. உடம்பு வியாதி வராமல் வேலை செய்கிறது வேறங்க. நான் சொல்றது புரியுதா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், உடல் உழைப்பு முக்கியம் இல்லை சார். இந்த ரூமுக்குள்ள ஏசி ரூமில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு பொண்ணு மேலே பொம்பளை மேலே கை போட்டுவிட்டு வேலை செய்யலாம். எல்லா உலகத்தையும் வேலை வைக்கலாம். மூளைக்கு தான் வேலை வேணும். உடம்புல வேலை செய்யலாம் கஷ்டம் தான் படுவோம் சாவர வரைக்கும். இங்கே வேலை செய்யலாம் ஜாஸ்தி எடுத்துருவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே அவன் வந்து கஷ்டப்படணுன்னு நான் இது பிரபுவே விரும்பலைங்கிற. அப்படி சம்பாதிக்கிறதே நல்லா நல்லா இருந்தது தான். இங்கே தான் ஏற்கனவே குப்பை மாதிரி குவிச்சு வச்சுருக்கிறேன். ஏற்கனவே வீட்டில் 10 கார் இருக்குது, 5 கார் இருக்குன்னு அவன் எதுக்கு வேலைக்கு போனியா? காலையில் 8 மணிக்கு எவன் வண்டியாக போய் கை கட்டணும்? எந்த ஆஃபீஸையாக போய் அவன் பார்க்கணும்? இவன் பார்க்குற ஆஃபீஸே பார்க்கணும். ஐயா நான் சொல்லிட்டு நான் பார்க்குறேன், எனக்கு அப்போ நீ பாரியா? அது வரைக்கும் நீ ஆஃபீஸில் கற்றுக்கிறேன், ஆனால் நீ வேலை செய்யணும் அவசியம் இல்லை. கற்றுத்தரேன், நீ வேலை செய்யாத. கற்றுத்தரலாம் சார், நான் கற்றுத்தரேன் சொன்னேன், வேலை செய்யலாம் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் சார், அப்போது நல்ல பணக்காரன் கோடீஸ்வரன் தான் புள்ள வேலை கற்றுக்கணும், ஆனால் செஞ்சு தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இருக்காது. இதுதான் சார் கஷ்டம் நம்மளை நினைக்கிறாரு. நீ வேலை செஞ்சு தான் சோறு திங்குங்கிறதுலாம் கத்துறது சொல்லவே இல்லை, நினைக்கல. ஆனால் நீ மகா கோடீஸ்வரனா இருக்கு நான் கத்துற விரும்புகிறேன். அப்பா அதுக்கு வழி வச்சிருக்காருல்ல, நான் திரும்பி அங்கே ஓடிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நான் வழி வச்சிருக்கேனா இல்லையா? சொல்லுங்க. பஸ்ஸு இல்லை, ரூட்டு இல்லை, என்ன வளர்றாரு இவர், கப்பலும் இல்லை சிங்கப்பூருக்கு எப்படிங்க என்னங்க அப்படின்னா? ஏரோப்ளேனே கட் பண்ணிட்டாங்க, விட்டுருங்க, ஏரோப்ளேனே கிடையாதுங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, அம்பானி சொல்கிறாருங்க, உங்களை நான் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. வழி இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, கூட்டு போகிறது வழி இல்லாமல் அந்த வார்த்தை வராது. ஏரோப்ளேன் இல்லை எப்படி கூட்டிகிட்டு போகிற? அம்பானி உங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறது? இல்லை அதான் ஏதோ ஒரு வழியில் கூட்டு போகிறது உறுதியோட சொல்கிறாங்களா? வழி இருக்கிறது இருக்குல்ல. அதுதான் சார் நானும் கண்டிப்பாக வழி இருக்கு. அதை தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ உன்னை உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆக்கிறேன்னு கத்த சொல்றாரு சார். வழி இருக்கு சார், வழி இருக்குது, அதான் விஷயம். அப்ப நான் என்ன சொல்றேன், பேய் உங்களை என்ன செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீ பிரியா நீ மாடு மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு 5,000 வேலைக்கு முதல் போ, அப்படிதான் இருக்கும், ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும், பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு 15,000 வேலையில கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். அங்கே போய் கையை கட்டி காலை கட்டி அங்கே திட்டு வாங்கி இங்கே திட்டு வாங்கி உருப்படி ஆகி 20,000 சம்பளம் வாங்குறதுக்குள்ள 2 குழந்தை வெளியே வந்துடும். தேவனுடைய திட்டம் இருக்குங்களா? கால் மேலே கால் போட்டு ஃப்ரீயாக உட்காந்து டெய்லி காசு மிஷினில் வச்சு கருன்னு நின்றுட்டு இருக்கும். எனக்கெல்லாம் சாரதாவுக்குலாம் போனால் எனக்கு சமாதானமே போயிடும். எத்தனை மிஷின் பணம் இந்த மிஷின் சார் அங்கே எங்கே வச்சுருக்காங்க? எவன்ட்டே எனக்கு நான் வச்சு சார் போய் கொடுத்தேன் சார். நான் என்னவான்னு நினச்சேன், இப்படின்னா காசு எடுத்தேன் சார். அவர் 50 ரூபாயோட கரெக்டாக கொடுத்தேன். அப்படி வச்சு அப்படி எடுத்தான்.
அவ்வளோ செகண்ட் அப்படி வந்துடுச்சு. அந்த சார்வத்தை எத்தனை மிஷின் 12 மிஷின் தெரியுமா எனக்கு? ஒவ்வொரு கவுண்ட்லையும் அது இருக்குது. ஒன்று இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? உலகத்தாங்க. அவன் MBA படித்தானா, இல்லை BBA முடித்தானா, இல்லை ME முடித்தானா, என்னையா செஞ்சாங்க? ஏன் நமக்கு அந்த அறிவு வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன் அந்த வெறி வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் சார். அதை தான் சார் நான் கேட்குறேன் சார். ஏன் சார் அதை நம்ம விசுவாசிக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் சார். நீ ஏன் படிப்பை நம்பிக்கிட்டு இருக்கிற? உன் படிப்பு என்னத்தை சம்பாதிச்சு கொடுக்குமா? உன் படிப்பு என்னமா சம்பாதிச்சு கொடுக்கும்? தேவனுடைய வல்லமையை நம்புங்கன்னு தான் சொல்கிறேன். தேவனுடைய உதவியை நம்புங்க, செயல்படுங்கன்னு சொல்கிறேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீ வேலைக்கு போ, தப்பு இல்லை. ஆனால் ஒன்று செய்ய, நான் செய்கிறது தப்புன்னு ஃபீல் பண்ணு. இது தேவனுடைய திட்டம் கிடையாது. போன வாரம் ஒருத்தட்ட சொன்னேன், உங்களுக்கும் சொல்கிறேன், காதில் மனசில் வச்சுக்கோங்க, அப்போ நோட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு 5000 ரூபா சம்பளமா? இப்போ எவ்வளோ சம்பளம் சந்திரானுக்கு? வாங்க சொல்லு, சும்மா வாங்க போகிறலாம் பேசாத. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? கொஞ்சம் ஏற்றி கொடுக்கான்னு சொல்லிடலாமா நீ? அது எவ்வளோ வரும்? அது எத்தனை எவ்வளோ வரும்? 6000 ரூபா வந்தோடனே சந்திராவுக்கு ஒரு பெரிய மூச்சு. முன்ன வாங்கினது 4200, இப்போ எவ்வளோ வருது? 2000 கூட வருது. அப்பா அப்படின்னு தனமே 6000 வாங்கிட்டு அதிலே உனக்கு. உங்கள் அம்மாவே 6000 சம்பாதிச்சு விட்டா. சரி, நான் சொல்கிறேன். நான் ஃபார்மலுக்கு நான் வச்சுக்கோங்க, நீ பிரியா நீ நான் வச்சுக்கோ. ஏன்னு கேளு, நீ பணக்காரிட்ட நானும் பணக்காரன். நீ ஒருத்தி பணக்காரிட்டா நான் பணக்காரன். சொல்றது புரியுதா? அவ்வளோதான் விஷயம். அந்த சுயநலத்துக்காக நான் சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க, அது வருத்தமாக இருக்கிற இல்லை. புரியுதா? ஃபார்முலா சொல்கிறேன். 6000 சம்பளம் 4200 வாங்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன் 4200 உங்களுடைய சம்பளம். 6000 வாங்கிட்டு இருக்கிறேன். 6000 சம்பளத்தில் தேவன் திருப்திப்படலை. 10,000 சம்பளத்தில் தேவன் திருப்திப்படலை. 50,000 சம்பளத்தில் தேவன் திருப்திப்படலை. 1,00,000 ரூபா சம்பளத்தில் தேவன் பிரியப்படலை. இதுதான் சார் தேவ சித்தம். இது சம்பளமே கிடையாதுங்க. நீ 1,00,000 ரூபா சம்பாதிச்சு நீ எப்படி உலகத்தில் பெரிய ஆக முடியும்? எப்படி சாரதாசன் வேலைக்கு வாங்க முடியும்? நேரு போய் 300 கோடி தரேன்னு சொல்லிட்டு இந்த சாரதாஸ் வேலை கேட்டாராம். 3000 கோடியா? சரி 3000 வச்சு 3000 கோடி வச்சுக்கலாம். ஆடா 30,000 கோடியா ஐயா? நெஞ்சு வெளியே போடான்ட்டானா? நான் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் காசு ஆகுமான்னு கேட்டானா? திருச்சி 2, சேலம் 2, சென்னை 2, திருச்சி 2 பண்ணிட்டு இருக்கேனே அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கு ஆகுமா அவங்க காசு தானா? தெரிஞ்சுங்களா? சரி, நான் என்ன சொல்ல வரேன், நீ உங்களுக்காக சொல்ல வரேன், படிப்பை நம்பு, படிப்புக்கிட்ட போ. ஆனால் இதை விட ஒரு மேலான வழியை தேவன் நினைச்சிருக்கேன் நமக்கு. இதை மட்டும் இதை விசுவாசிக்க முடியாத பிரியாவனால என்ன பிரியா வந்தால் கோயிலுக்கு வர சோதனம் போடுற கற்றுக்க பிரியா. அதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையோட ரகசியங்கள், இதெல்லாம் கற்றுத்தராரு. இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டா போதும். என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் பாருங்க கொஞ்சமாக. அதுதான் வசனத்தை கேட்டுருக்கோம். வசனத்தை கேட்க தான் அந்த விசுவாசம் வரும் உனக்குள்ள. அதெல்லாம் நீ நிமிந்து பார்க்காத படிக்காம என்ன செய்யறான், உன் புருஷனுக்குள்ளே பூந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று செய்ய வச்சு உன் சமாதானத்தை அங்கே பிடிக்கி விட்டுறோம். நீ பண்ணி செத்தான் வானத்தை பார்க்கணும் இல்லையா? அது போல் நீ ஏன் சொத்தை கத்தனை மனத்தை பார்த்துட்டு இருக்கிற? இந்த நீ உன் புருஷனை பாரு அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைக்காக கேட்டாங்களாம். கேட்டோன்னே ராஜா பார்த்தான். ஆட சும்மா ஓட்ட தானே விடுதலையாக்குன்னு சொல்லுவேன். தூக்கணும் சார்? இல்லை சார். சும்மா ஓட்ட தான் என்ன செய்வேன் நீ? அப்படி வேலையை 4 மடங்கு கூட்டணும். எப்படி 4 மடங்கு ஆளுகளா? 3 மணி நேரம் தான் தூக்கம். இப்போ தூங்குவியா புலம்புவியா? வேலையை முடிச்சா புலம்ப முடியாது. வேலையை முடிச்சா தான் சோறு. இப்போ புலம்பு உட்காந்து இப்போ புலம்பு பார்க்கணும். விடுதலைகள் ஸ்ட்ரைக் பண்ணுறியா? ஸ்ட்ரைக்கா பண்ணுற அப்படின்னு நொங்கு எடுத்தான். பைபிள் இருக்குது. அதுபோல் நல்லா நான் வச்சுக்கோ. உனக்கு சொல்கிறேன், என்னைக்கு நீ விடுதலையை விரும்புறியோ உனக்கு அந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே அந்த சத்தியத்துக்குள்ளே நீ போகாதபடிக்கு இப்படி ஒரு மென்டல் டார்ச்சரை கொண்டாடுவோம். சொல்கிறது புரியுதா? அதெல்லாம் ஜெயிக்கணும்.
அதான் விஷயம். அதுக்காக சொல்ல வரேன். ம் அவன் என்ன பெரிய பிஸ்கோத்து போய் அவனை போய் கசையக்கூடாது பெரிய கையை பற்றி, அதனால சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதெல்லாம் ஜெயிச்சு அடிச்சுட்டு போனால் தான் அப்புறம் ஜெயிக்க முடியும். புரியுதா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, திருச்சியை ஜெயிக்கிற ஜெயம் இல்லை. உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கிக்கிறார். அப்படி என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம், என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் செய்கிறத நம்மளால் செய்ய முடியுங்கிறாரு. ஆகன் மனைவி நம்மளால் கூடாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. மலையை அத்திமரம்டா அத்திமரம், மலையை பார்த்து பேசுனாலே மலை டவுசர் கழிச்சு ஓடுறது ரெடியாகவே இருக்குதுங்கிறாரு. நீ என்ன சின்ன தலைவலி, இடுப்பு வலி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, புருஷன் செல்ல அது செல்லுன்னு உட்காந்துட்டு இருக்கிற, அப்ளை பண்ண வேண்டியதான், நம்ம ஜெயிக்க வேண்டியதான். ஆட்களை அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெயிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால் இதோட என் பிரசனத்தை முடிக்கிறேன். பிரசனத்துக்குள்ளே போகல, இதோ 1-2 வருஷத்தை உள்ளுக்குள்ளே போங்க. நீங்கள் யோசிங்க, தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறனால் கூடாதது. இப்போ நம்மளால் ஒன்றும் இந்த அளவுக்கு தேவன் நம்மளை படைச்சாரு, இந்த அளவுக்கு விஷயத்தை நம்மளோட வச்சுட்டாரு. புரியுதா? இந்த அளவுக்கு சக்தி உள்ளவனா படைச்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு கிருபை உள்ளவனா படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்மளால் ஏன் செய்ய முடியல? என் கேள்வி தான், ஏன் செய்ய முடியல? அப்போ எங்கே தப்பு நடக்குது? எங்கேயோ தப்பு பண்ணுறோமே, எங்கேயோ மிஸ் பண்ணுறோமே, அப்போ எங்கே மிஸ் பண்ணுறோம் இப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கன்னு சொன்னால், அதுதான் அதை சரி பண்ணுறது தான் ஜபம். அதுக்கு தான் ஜபம் வேணும். புரியுதா? அப்போ ஜபத்தில் உட்காந்து இதையாவது யோசிப்போம்ல, ஒரு என்னப்பா இப்படி இருக்குதுப்பா, நான் ஜெயிக்கணுமேப்பா அப்படின்னாலும் கேட்பல. அதான் ஜபம். அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய, ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு விருப்பம் நம்மகிட்ட வேணும். கோடீஸ்வரன் ஆகணும்னு விரும்புகிறேன், இந்தியாவும் சொந்தத்திலே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ண வேணாமா? சொல்லுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. சரிக்கா, நான் காட்டுறேன். 5 கிலோ மீன் திருச்சியில் வாங்கி போய் விற்றுருந்தான் சார். இந்த முஸ்லீம் நமக்கு தெரியுமே, அந்த EBS பக்கத்தில் இருக்காங்களா சார், நான் வந்து 5 கிலோ, எனக்கு தெரியும் சார், நம்ம சர்ச்சைக்கு வரவர், நம்ம சர்ச்சையில் ஒன்று சர்ச்சைக்கு போகிறாரு. 5 கிலோ மீன் தம்பி திருச்சியில் போய் வாங்கிட்டு காசு இல்லாமல் விடிய காலத்தில் போய் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு டவுன் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இங்கே 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்பான் மீன். இப்போ கூட அதை போய் 40 ரூபாய்க்கு விற்பான். விற்று 70 ரூபா வாங்கி 150 ரூபாய்க்கு விற்காங்க சார். சந்தையில் எவ்வளோ சந்தை பக்கத்தில் சார், நீங்கள் 70 ரூபா 150 ரூபா கொடுங்க சார், 8 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்கிறேன். அதுக்குன்னா சரிங்க, 50 ரூபா. சரி, அதை விடுங்க. சரி, எதில் சார் லாபம்? நல்ல பிஸ்னஸ். எதில் சார் லாபம் இல்லை? பிஸ்னஸ் தான். எதில் சார் லாபம் இல்லை? இந்த அன்னசிலைக்கு போகும்போது சரி போய் நின்று ஒரு கவர்மெண்ட் இருக்கும், உளுந்தங்கஞ்சி விற்கிறான், விற்காமல் இருக்குதா? சில்லி சிக்கன் விற்கிறான், விற்காமல் இருக்குதா? இட்லி சுட்டு விற்கிறான், விற்காமல் இருக்குதா? உட்காந்து கணக்கு போடு பிரியா. நம்ம படிச்சிருக்கோம், அந்த சொல்லுங்க சார், கொடுக்க முடியல, செஞ்சு கொடுக்க முடியல. அதான் நான் சொல்கிறேன், ஒயர் வாங்கிறதுக்காக திருச்சி போனேன் சார், நேஷனல் கடைக்கு போனேன் சார். நான் நினச்சிக்கிட்டேன் 40,000 ரூபாய்க்கு ஒயர் வாங்க போகிறோம், நம்மளை உட்கார வச்சு ராஜாவாக கவனிப்பான் அப்படின்ட்டு போகிறேன் சார். என்ன வேணும்னு கேட்டேன், லிஸ்ட் எழுதி கொடுத்தேன். 1 பைசா கூட குறைக்க மாட்டேங்க சார். நான் வேணுமா வேணாமான்னா 50 ரூபா ஃபிக்ஸட் பைசா போட கழிச்சாங்கட்ட. பார்த்தீங்களா? அப்படிங்க நீங்கள் வந்து அந்த ரேட் தான் சார். மன்மோகன் சிங் வந்து அந்த ரேட் தான். இப்போ என்ன வேணுமா வேணாமா? எனக்கு டைம் இல்லை, சொல்லுங்க. சரி கொடுங்க, என்ன கேளுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காலம் நிற்கிறாங்க போகணும்னு சொன்னேன். குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும் சார். ஏன் அங்கே போய் உட்காந்துருக்காங்க, ஒரு எடுத்துகிட்டு இருக்காங்க. 40,000 ரூபா ஜாமான் நான் வாங்கிட்டு இருக்கிறேங்க, நான் எல்லாம் உட்காந்துருக்கணுமா? இன்னும் சொல்கிறேன், என்னை தொட்ட பாயிண்ட்டை சொல்லிடுறேன். தயவு செய்து வாசன் மெடிக்கலுக்கு போங்க. தயவு செய்து வாசன் மெடிக்கல் போங்க, பசன் போங்க. நீ ஒரு மருந்து வாங்கி நீ உங்கள் கைக்கு மருந்து வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சரி, 10 நிமிஷம் வைங்க சார். அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் இல்லை சார், காசாக போட்டு கூட்டிகிட்டு இருக்கிறோம். நான் திரும்ப உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, திரும்பி செக்குமான மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நமக்கு ஒரு வழி வச்சுருக்கிறார். ஏன் சொன்னது போல் நமக்கு என்ன வச்சுருக்காரு? இங்கே போட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் எந்த 7 கிராம் மாடு உலகமே இருந்தாலும் கவலை இல்லை, அம்பானி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன் வழி இருக்குது? ஏன் எலியாவுட் வச்சுருக்கோம். அவன் ஸ்டாஃபுக்கு எலியாவுட் வாங்கி கொடுத்துருக்கான். நான் லாரியில் போனேன், வெக்கக்கேடு துணி வாங்குறதுக்காக ஆந்திரா இது பாம்பே போனேன். நம்ம விசுவாசியை கூட்டிகிட்டு போனேன், திருப்பதிங்கிற ஒரு நான் துறையூர் விசுவாசியை கூட்டிகிட்டு போனார்.
இந்த ப்ரௌன் கலர் கோட்டு செர்ரி கலர் கோட்டு பாம்பேல தான் எடுத்தேன். எல்லாத்தையும் பெருமையாக பாம்பேங்கிறேன். பாம்பேல தான் எடுத்தேன். ஆனால் எப்படி போனேன்? ட்ரெயினில் போனால் காசு செலவாமே சுற்றி பார்க்க ஆகலன்னு சொல்லிட்டு லாரியில் போனேங்க. போக 4 நாள் வர 4 நாளுங்க. லாரியில் போகும்போது காமிச்சான் பிரபு எனக்கு தக 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 நிற்கிது ஒரு ஹெலிகாப்டரு. ஒரு யானைத்தந்த கலர் இந்த மாதிரி கலரில் நிற்கிது. ஷைனிங்காக இருக்குது. காலங்காலத்தில் வேலை மார்னிங் உங்களுக்கு அந்த ரூட்லேயே கொண்டு போகிறான். உங்களுக்கு அம்பானி ஆஃபீஸை காட்டுனே கூட்டிகிட்டு போகிறான். என்னங்க ஹெலிகாப்டர் அப்படிங்கிறேன். ஐயோ நான் சொல்ல மாட்டேன் சார், இதுதாங்க அம்பானியோட ஆஃபீஸு அப்படின்னா. இது யாருதுங்க அப்படின்னு. அம்பானி வந்துக்காரங்க. இல்லைங்க அம்பானியோட இந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு. சரி அதை விடுங்க. அப்போ அம்பானி சொன்னான்னா அம்பானியால் கொண்டு போக முடியுமா, கொண்டு போக முடியாதா? அப்போ ஆண்டர் சொன்னால் அவங்களால கொண்டு போக முடியாதா? வழியை கேளுங்க, வழியை கேளுங்க. சும்மா உட்காந்துட்டு காரை தட்டியே தூக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. மம்முட்டியே தூக்காதையான்னு சொன்னால் முசில் ஒரு ஆள் கோயிலுக்கே வரலைங்க. இவர் என்னை கேள்வி பண்ணுறாரு, நான் மம்முட்டி தூக்குற வேலையை கேவலப்படுத்துறேன். நான் அந்த ஆளுக்காக பரிதவிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மம்முட்டி தூக்குறதுலேயே தூக்கிட்டு இருக்கேன். அப்பா இந்த வசனத்தை என்னைக்குப்பா பார்க்குறேன்? நீ பிருத்திவே திட்டுறேன். நீங்கள் ஞாயிற்றுலாம் திட்டுவேன், நிச்சயமாக திட்டுவேன் பிருத்திவை. அவனுக்கும் உரைக்கல. அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அறிவாளி நீ என்ன கையெழுத்து வேலை செய்கிற? நீ வேலை செய்கிற? தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி, தனியாக கம்பெனி ஆரம்பி. அறிவு இருக்குல்லையா? ஏன் கையெழுத்து இருக்கிற? 65,000 சம்பளத்தை ஏன்டா நீ பொழப்பு நடத்திட்டு இருக்கான்னு கேட்குறேன். அறிவு இருந்தால் வெளியே வரணும். அறிவு இல்லைன்னா கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதை நீ செய்ய முடியாதா? அவன் செய்கிற கம்பெனியை சரி, உன் அறிவு சரி செய்ய. இங்கேருந்து நீ பாம்பேல போய் 65,000 சம்பாதிக்க அவசியம் இல்லை. அவன் அறிவாளி கிடையாது பிரபு. இங்கே சம்பாதி திருச்சிக்குள்ள முசிலில் சம்பாதி 1 லட்ச ரூபா, அது அறிவு. திருச்சியில் கொத்தனா சம்பாதிக்கல 1 லட்ச ரூபா, மேஸ்திரி சம்பாதிக்கலையா? நீ எதுக்கு அங்கே போய் என்ன சம்பாதிக்கல 65,000? சும்மா உடம்பு ஒழுங்காம காசு வரணும் சோறு தீங்கு அடைஞ்சிட்டு இருக்க. அது அறிவே கிடையாது. அறிவும் கிடையாது, கிறிஸ்தவனுக்கு சம்பந்தமே கிடையாது. உனக்கு அதான் சொல்றேன். இதனால பார்த்துக்கோ, விசுவாசிக்கோ, ஜெபம் பண்ணு, எதிர்பாரு. இவ்வாறு உனக்காக தான் சொல்றேன். இந்த பிஇ எம்இ எல்லாம் கத்துறதுக்கு முன்னாடி கிடையாது. சொன்னாரா எம்இ படித்தவனை பணக்காரனாக்கிறேன், பிஇ படித்தா எம்இ படித்தவனை கோடீஸ்வரனாக்கிறேன், நீ பிஇ முடித்தா லட்சாதிபதியாகிறேன்னு சொன்னாரா? சொல்ல. விசுவாசம் தாம சொத்து. கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசி, நீ செயல்பட்டா நம்ம ஜெயிக்கும். இவ்வளவுதான் விஷயம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இது எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணு. விசுவாச வார்த்தைக்கு உனக்கு என்னென்ன செய்யணுமோ செய்ய. சத்தியத்தை கேளு, கசட்டை போட்டு கேளு. இப்படிப்பட்ட செய்தியை 100 தடவை போட்டாதான் எங்கேயாவது ஒரு தடவை உன்னை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து உன்னை அடிக்கும். இப்படி ஒரு வாழ்க்கைக்கு சாவலாம். இது உண்மையா பையன் பார்த்துக்கலாம். கடவுளை கும்புறதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறது உண்மைனா, அவர் பொய் சொல்றது நிஜம் சொல்றது உண்மைனா, இது என் வாழ்க்கையில பழிச்சே ஆகணும். அது என்ன வழி ஆண்டவர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வெறி என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் நீ ஜெயிக்கிறதுக்கு நீ கண்ணமுடிச்சு பார்க்கணும். அந்த வெறி வராத வரைக்கும் நீ தூங்கிட்டு இருக்கணும். அந்த வெறி உங்களுக்குள்ள வரணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஒரு தும்மல் கூட இல்லாமல், ஒரு கண்ணீர் கலங்காமல் நம்மளால் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை முடிஞ்ச ஜாமான். எனக்கு ஒரு பெரிய பிரசங்கம் நான் பண்ண போன அந்த பிரசங்கம் வந்து ஒரு வாரத்துக்கு வரும். அவ்வளோ பெரிய பிரசங்கத்தை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தேன். ஆனால் தமாசு என்னடான்னா ஒரு வார்த்தை கூட அதுலேருந்து வரல. என்னுடைய வருஷத்தை இந்த பாட்டு வேற வந்து என்னை மாற்றி விட்டுச்சு. அவை நான் உங்களுக்கும் சொல்கிறேன், பாரத்தோடு தான் சொல்கிறேன். தயவுசெய்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிங்கள். என்னென்ன உதாரணம் சொன்னால் எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க. பிரபு கோடீஸ்வரன் இருந்தால் பையனை வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற. அப்போ நம்ம அப்பா கோடீஸ்வரனுக்கும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாரு. அப்போ நீ கை கட்டி வேலை செய்கிறத தேவன் விரும்புகிறார். உனக்குள்ள 4 பேர் கை கட்டி வேலை செய்கிறது கர்த்தர் விரும்புகிறார். அதை விரும்புகிறேன். நீ கையை கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரமுடியலைங்க, 3 மாதத்துக்கு ஒருக்க வராங்க, இதை கர்த்தர் விரும்புகிற. நீ 4 பேருக்கு சம்பளம் நடக்குது. ஊரில் வியாபாரம் பண்ணுமா நீ பொழைச்சிடலாம். ஆனால் நீ வாழா இருக்காது. நீ வாழாயிராமல் தலையாக இருப்பாய், நீ கீழாயிராமல். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போ ஐயா இன்னொரு உதாரணம் சொன்னார்.
இந்த நாளைக்கு எழுதி வச்சு தான் நான் சொல்ல முடியும். பிரபு பையன் வேலை, அப்புறம் இவர் யார், சாரு பையன் என்னவா ஊனம் என்னதுங்க, 2 தானே சொன்னேன். இப்போ சாரு விட்டு ஆட்டுறாரு, அவன் மகன் ஊனமாக தானே செய்வாரான். உடனே நான் சொல்ல மாட்டேன், தேவையான தான் கொடுப்பேங்கிறாரு. அப்போ கத்தர் செய்ய மாட்டாரா? அவ்வளோதான், அந்த விசுவாசத்துக்குள்ள இருங்க. பரிசுத்தம் இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. கத்தரை நம்புங்க, செயல்படுங்க, கத்தரை உயர்த்துவார். அதெல்லாம் எதையுமே பார்க்கக்கூடாது. கத்தர் சொல்லியிருக்காரு, அதை செய்வார். அம்பானி நான் என்ன சொல்கிறேன், அம்பானிக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்களை நான் சிங்கப்பூர் கொண்டு போயிடுறேங்க அடுத்த மாதம் சொன்னால் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா அது? உலகத்தையே அவனை சுற்றி பார்க்க அனுப்புறேன்னு சொன்னால் அது ஒன்று பெரிய விஷயமா? இல்லை இல்லை. அதை நம்புறே நம்ப மாட்டியா? நம்புறியா? அப்போ தேவனுடைய வார்த்தை நீ நம்பக்கூடாது? சொல்லுங்க. ஓ, இதை விட பெரிய பிரச்சனை உலகத்திலே கிடையாது. அவ்வளோதான். அம்பானி சொன்னா நம்புறேங்கிற, ஆண்டவர் சொல்றாரு உலகத்திலே பெரிய ஆள் ஆக்குறேங்கிறாரு, காதுக்குள்ளே இன்னும் போகலையே. என்னம்மா நியாயமா இருக்குது? உம்புள்ள போகணும்னா தகுதி பார்க்கலைங்கிற, நீ பெரிய கோடீஸ்வரனா உம்புள்ளே வேலைக்கு அனுப்புறேங்கிற. சரி, இதுதான் தேவனுடைய திட்டங்கள். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, இதை செயல்படுத்துங்க. அதுக்கு தான் இயேசு ரத்தம் சிந்தினாரு, அதுக்கு தான் மாம்சத்தை பிகை கொடுத்தாரு, அதை தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ, வெக்கமான சூடு சொரணம் ரோசம் ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்தால், அறிவு ரட்சிப்பு இப்படி ஏதாவது உள்ளுக்குள்ளே இருந்தால் ஒரு பெரிய வேதனை உண்டாகும், அதுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கும். காலைல ஒரு அம்மாட்ட சொன்னேன், இன்னும் வழி இல்லையா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இன்னும் மனசு வரல அப்படின்னு. மனசு வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? மார்க்கம் வரும். மனம் இருந்தால் இப்போ மார்க்கம் இல்லாததுக்கு என்ன காரணம்? மார்க்கத்தை போய் நோண்டிட்டு இருக்காது அப்படின்னு. மனசை பாருங்க, மனசு வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? அவ்வளோதான் விஷயம். அதில் உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னா மார்க்கம் வந்துடும். மனசை வைங்க, கர்த்தர் பெரியவர் நம்புங்க, அவர் பொய் சொல்ல மாட்டார்னு விசுவாசிங்க. அவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அம்பானி சொன்னால் எப்படி தலையடக்க வச்சா செஞ்சிருவானோ, அவனுக்கு ஒரு மேட்ரு இல்லைப்பா. சிங்கப்பூர் கொண்டு போகிறதோ உலகத்தை சுற்றி போகிறதோ அவனுக்கு ஒரு மேட்ரு இல்லைப்பா. திருச்சிவே வாங்கிக்கிறேன்னு அம்பானி சொன்னால் வாங்கி தந்துடுவான். அவனுக்கு என்ன இருக்குது? தில் இருக்குது. அம்பானிக்கு ஒரே ஒரு பையன், உதாரணத்தான் சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோங்க. அம்பானிக்கு ஒரே ஒரு பையன், ஏன்னா அம்பானிக்கு ஒரே ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அம்பானி சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணாலும் தரேன், நீ கேளு அப்படிங்கிறாரு. ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு கேட்குறீங்க, அம்பானி வாங்கி தர சரி அப்பா. ஏன் அம்பானிக்கு அது ஒரு விஷயமே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஆண்டவருக்கு இது பெரிய விஷயம் இல்லை, ஏன் நம்பக்கூடாது? இதை விட பெரிய பிரச்சனை உலகத்துல இல்லை சார். நான் பண்ண பிரச்சனத்துக்காக நான் கத்தருக்கு சோத்திரம் சொல்றேன், எனக்கு கத்தருக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான் விஷயங்க, இவ்வளவுதான். இந்த பாட்டு மூலமே எல்லாமே வந்துருச்சு. இந்த பாட்டு தான் எல்லாம் திருப்பி பிடிச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி வந்துருந்தா நல்லா இருக்கு. அதனால பாருங்க, கத்தரை விசுவாசிங்க, செயல்படுங்க, தோத்துறாதீங்க. மற்ற கிறிஸ்துவன் உலகத்தை அரே கிருஷ்ணா போடுறது போல மற்றவெல்லாம் பாட்டு பாடிட்டு போறது போல நீங்க பாட்டு பாடிட்டு போயிடாதீங்க. ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். அது போல கேட்குற வார்த்தை கேட்ட உடனே அதை அப்படியே உள்ளுக்குள்ளே போய் தைக்கணும். உங்களுக்குள்ளே போய் உள்ளத்தை போய் புடையணும். நைட்டு போய் தூங்க விடக்கூடாது. நான் பிரபுவுக்கு அதான் சொல்கிறேன், ஐயோ ஒன்றும் கடவுள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. இருக்குன்னு தெரிஞ்சால் அவன் வேலையை தூக்கி எறியா, கத்துற கடவுளை புரியா, அந்த கடவுளுடைய சக்தியை பயன்படுத்தியா வாழ்க்கையில். கடவுளுக்கு வெளியே பறக்குனியா, ரெக்க கட்டிட்டு பறக்கலாம்யா. உலகத்திலே பெரிய பணக்காரனா திருச்சியில் முதல் பணக்காரன் ஆகி காட்டுவோம்யா. வழி வச்சிருக்காருயா. சிங்கப்பூர் கொண்டு போறேன்னு சொன்னா அவர் வழி வச்சிருக்கிறாரு. அப்ப என் பிள்ளைய பார்த்து சொல்றான், ஒன்று நான் காஷ்மீர் கொண்டு போறேன்னு சொன்னா எப்படிப்பான்னா அப்பனுக்கு தெரியாதா? அப்பனுக்கு தெரியாதா? பிரபு வந்து தான் பையனுக்கு நீ பாஸ் பண்ணா அது இந்த மாதிரி செய்யறேன்னு சொன்னா பிரபு செய்ய மாட்டா? அப்படியா செய்வா? அப்படி இல்லை, அப்படியா இது கத்தர் செய்ய மாட்டாரு, கத்தாயம் செய்வார். இதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த ரூட்டே அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கத்தர் செய்வார். விசுவாசிங்க.
கத்தருக்கு நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை சத்திரிப்போம். நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். ஆமா அதை பொடி முட்டாச்சு, இதை போடுங்க. இங்கே கூட சொல்லிக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். கொடுத்த விலையேறப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தினீங்க, உங்க வார்த்தையை வெளிப்படுத்தினீங்க, உங்க இருதயத்தை வெளிப்படுத்தினீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த அப்பத்தை ரசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து